குட் ஈவினிங். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் ஆனது டிபெண்டன்ட் வீசா, ஸ்கில்டு வீசாவில் வந்தேன். ஸோ ஸ்கில் வீசா வந்துட்டு அசோக்கோட கம்பெனியில் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஃபேமிலிக்கும் சேர்த்து ஸ்பான்சர் பண்ணதுனால நாங்கள் வந்திருக்கோம். இது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் பீரியடில் தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம வந்து பிஆர் வாங்குறதுக்கு 2 இயர்ஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம டெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து தான் வந்துட்டு இங்கே நம்ம வந்து எலிஜிபிளாக இருந்தால் நமக்கு பிஆர் வந்து கிடச்சிடும். ஸோ வந்துட்டு இந்த ப்ராசஸுக்கு வந்துட்டு வீசா ப்ராசஸ்க்கு வந்துட்டு ஒரு 4 ஸ்டெப் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஒன்று வந்து மெடிக்கல் செக்கப், ஒன்று வந்து போலீஸ் செக்கப், தென் வந்துட்டு மித்தபடி வந்து இது 2த்துலேயும் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 7 டேஸில் வந்துட்டு வீசா வந்து கிராண்டட் ஆகி வந்துடுச்சு. 7 டேஸில் கரெக்டாக ஒரு தேர்ஸ்டே அப்ளை பண்ணாங்க. நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நைட்குள்ளார வந்துட்டு கிராண்டட்னு வந்துடுச்சு. இது எல்லாமே கிளியராக இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக கிராண்ட் ஆகும். ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஸ்பான்சர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. பட் வீசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியர்லி 1 வீக்கில் கிளியர் ஆகிடுச்சு. இந்த 4 பேருக்குமே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேர்த்துக்குமே வந்து ஹெல்த் செக்கப் எடுத்தாங்க. ஹெல்த் செக்கப்லேயும் பிசிசி வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் எடுத்துகிட்டு இது 2மே நியர்லி வந்துட்டு ஒரு 5 டேஸ் ஹெல்த் செக்கப் வந்து ஒரு 5 டேஸ் ஆனுச்சு. பிசிசிக்கு வந்து 1 வீக் உள்ளார வந்துச்சு. 1 வீக் ஒர்க்கிங் டேஸ், ஒரு 5 to 7 டேஸ் ஒர்க்கிங் டேஸில் பிஸ்னஸ் டேஸில் வந்துருச்சு. வீசா வந்து 7 டேஸ் அதே ஒர்க்கிங் டேஸாக. ஸோ லாகின் பீரியட் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஸ்பான்சர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இதுவாக இருக்கோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி.